ஓகே திரு சுமந்த், இப்போ ஒரு இடைத்தேர்தலையே நீங்க ப்ரூவ் பண்ணாம தவிர்த்துட்டு போகும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிறோம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க நின்னு களம் கண்டு போட்டியிட்டு வெற்றியோ தோல்வியோ நீங்க சந்திச்சிருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாரு. 2 வருஷம் இருக்குங்க. ஒரு வாரமேங்கிறது ஒரு யுகம் அரசியல்ல. 2 வருஷம் இருக்கு. இப்ப உட்கார்ந்துட்டு 26க்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன், 28, 29 பாராளுமன்ற தேர்தலுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னாக்கா அது மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க? ஏங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன். 26க்குள்ள நான் பல விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, ஆளும் திமுக அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகரிக்கலாம். இல்ல அதிகரிக்காமலும் இதே மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கிறது, ஆனால் அலை இல்லை, அந்த நிலைமை இருக்கலாம். ரெண்டாவது, கூட்டணி எதிரணியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து திமுகவோட உறுதியாக இருப்பாங்கிறது இன்றைய எதிர்பார்ப்பு. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. மூன்றாவது, ஆளும் பாஜகவினுடைய அதிருப்தி, அதுக்கு மேல மத்தியில் இருக்கிற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அதிகரிக்கலாம். இவ்வளவு நான்காவது, மிக முக்கியமாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கூட நிக்கிற தலைவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் கூட இருப்பாங்க 2 வருஷங்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம்? நாளைக்கு இந்த தலைவர்களில் இருவர் நிச்சயமாக பேச தொடங்குவாங்கல்ல. இப்ப இன்னைக்கு நான் சொல்றேங்க, அதிமுகல யாராவது ஒரு தலைவர் நாளைக்கு மீடியாவை சந்திச்சு இந்த கட்சி எடுத்த முடிவு தப்பு அப்படின்னாக்கா பெரும்பாலான தொண்டர்கள் அதை வந்து சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி யாராவது வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதே போன்று போட்டியிடுறதே இல்லைங்கிற பேசிஸ்ல முடிவு எடுத்தீங்கன்னா, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுவும் புறக்கணிப்பீங்களா? 2026ல சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு அது புறக்கணிப்பீங்களா? இப்போ இன்னொரு 3-4 மாசம் 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. என்ன பண்ணுவோம்? அதிமுக வேணான்றவாங்களா? சோ இது வந்து உங்களுடைய தலைமை வந்து எப்படியாவது, இதுவரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் அற்புதமாக அவருடைய காய்களை நகர்த்தி இருக்கிறார். இந்த 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். யாருமே எதிர்பார்க்கல 4 வருஷம் அந்த ஆட்சி தொடரும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகல அவர்தான் சோல் தலைவர் அப்படிங்கிற ஆகி உருவாக்கி இருக்கிறார். அதுவும் ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கட்சி பளவு, நிறைய பேர் போயிருவாங்க, அவர்களோட இருக்க மாட்டாங்க. தேர்தலில் 66 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு வலுவான ஒரு கட்சியாக அதிமுக 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் பெரிய கட்சியாக இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய கட்சிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்ங்கிறது சாதாரணம் தானே, அதை ஃபேஸ் பண்றதுல சிக்கல் இருக்காது. இல்ல பாலவேல், the problem is இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற எந்த சீரீஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ இத புறக்கணிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. திமுக பண்ணிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பண்ணிருக்காங்க, ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தொடர் தோல்வி வரும்போது நீங்கள் தைரியமாக நின்று களத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்க காட்டணும் இல்ல? நான் என்ன சொல்றேன், வர்ஸ்ட் கேஸ் என்னங்க ஆகும்? 3வது இடம் வருங்க. நான் வந்து 4வது 5வது வரும் நான் எதிர்பார்க்கல. 3வது இடம் வரும். வர்ஸ்ட் கேஸ் என்ன ஆயிடும்? 3வது இடம் வந்தாக்க உடனே வந்து ஐயோ அதிமுக போயிருச்சு. இப்ப 12 இடத்துல 3வது இடம் வந்திருக்கீங்க, ஒரு இடத்துல 4வது இடம் கூட வந்திருக்கீங்க. இப்ப என்ன, இப்ப உடனே வந்து அதிமுக போயிருச்சுன்னு யாரும் சொல்லலையே. ஒரு இடைத்தேர்தல் தொடர்ச்சியாக தோல்விகள், 10 தோல்வி 11 தோல்வி அப்படிங்கிற அந்த பட்டியல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற ஸ்டேச்சரை கேள்விக்குள்ளாக்கிடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அதனால பொதுமக்கள் வந்து திமுக ஜெயிச்சுட்டாங்க, அதனால அதிமுக கட்சி வந்து ஃபுல்லா போயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் அவ்வாறு நினைக்க போவதில்லை. ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தார்கள், அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இன்னும் அங்கே இருக்கிறது என்று நிரூபித்திருந்தால் அதை விட இந்த போட்டியிடாமல் இருப்பதுங்கிறது வந்து திரு எடப்பாடியினுடைய தலைமை மீது மிகப்பெரிய கேள்விகளை இது எழுப்பும். இல்ல தனிப்பட்ட முறையில அந்த தோல்வி 3வது இடம் என்பதே கூட தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமிக்கு 10, 11 நம்பர் சொல்லும் போது அது ஒரு ஆளுமையாக, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் மேல ஒரு செட்பேக் கிரியேட் பண்ணாதா?
இல்லைங்க, பட் அதை எப்படி ரிவர்ஸ் பண்ண போறீங்க? ரிவர்ஸ் பண்றதுக்கு ஐயா நாளைக்கு எங்களுக்கு 30% ஓட்டு இருக்கு விக்கிரவாண்டியில, நாங்க 30% எஸ் திமுகவிடம் தோத்தோம், அது நேர்மையான தேர்தல் அல்ல, பணபலத்தினால் பெற்ற வெற்றி, இதெல்லாம் லைன் ஏற்கனவே இருக்கு. எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல பயன்படுத்துறதுக்கு இந்த லைன் இருக்கு. அது பெருமளவுல அது உண்மையும் கூட. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்த போட்டியிடாமல் இருப்பதால் அதிமுகவுக்கு இன்னும் ஒரு தோல்வி கிடைக்கவில்லையே அப்படிங்கறத தவிர என்ன கூற முடியும் பாசிட்டிவாக அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா அவங்க பதில். சரி, ஓகே.